சொல்றேண்ணே. இல்ல இதெல்லாம் வேணாம். ஏய் என்னப்பா நீ அவங்களோட சேர்ந்துட்டு பேசுற? ஏய் ஏன் யோசனைக்கு விடுங்கப்பா. சீசோ நீ இருங்கப்பா. மாமா நல்லதே நடக்கும். இந்த குழந்தை உண்டாகி சரியா எத்தனை மாசம் ஆச்சு? 3 மாசம் ஆயிருக்கு. இப்ப உருவாகி இருக்கிற குழந்தை ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையோட ஜனனம் நிச்சயமா இந்த வீட்டு ஆண்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். நான் எதையும் இவங்க கேட்கறதுக்காக சொல்லல, எனக்கு வந்த கணக்கு அப்படியே சொல்றேன். இந்த குழந்தை உருவான அமைப்பை வச்சு பார்த்தா இந்த குழந்தையோட பிறப்பு வீட்டுக்கு மூத்தவங்களையும் பாதிக்கும். இந்த வீட்ல இந்த குழந்தையோட அப்பா தான் கடைசியா? ஆமா, ஆம்பளையால எல்லாத்துக்கும் அவன் தான் கடைசி. அப்போ இவருக்கு பிறக்கிற குழந்தை மூத்தவங்க எல்லாரையும் பாதிக்கும். குறிப்பா ஆண்களை, அவங்களை கண்டிப்பா பாதிக்கும். அதே மாதிரி இந்த குழந்தையோட அம்மா பார்வைப்படியும் புகுந்த விட்டு பாதிக்கும். அதனால இது ஒரு கடுமையான காலமா உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே என்னென்ன சிக்கல்களை இந்த குடும்பம் சந்திச்சிட்டு இருக்கோ, ஏற்கனவே இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னவோ அது அதிகரிச்சு ஒரு முடிவுக்கு போய் யார் இந்த பிரச்சனையில ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க சிறை செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயிர்வதியாகவும் வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்னங்க எப்படி சொல்றீங்க? இன்னொரு வாட்டி கரெக்டா போட்டு பாருங்க, கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கா பாருங்க. தம்பி, நான் எதுவா இருந்தாலும் உடைச்சுதான் சொல்லுவேன். எங்களால தானே பிரச்சனை. இப்ப நான் சொல்றேன், நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். நாங்க இனிமே இங்க இருக்கல, நாங்க கிளம்புறோம். வெளியே போனா மட்டும் ரத்த பந்தம் விட்டு போயிடுமா? நீங்க எங்க போனாலும், உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நடக்க வேண்டியது நடந்தேதான் தீரும். அதுதான் அமைப்பு. ஏங்க அப்பனும் ஆத்தாலும் எப்படியோ அப்படித்தானே பிள்ளையும் இருக்கும். அதுவும் எங்களுக்கு எதிராக தான் இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏங்க அப்படிப்பட்ட புள்ள தேவையே இல்லைங்க. முதல்ல இவங்க கிட்ட சொல்லி அதை எதையாச்சும் பண்ண சொல்லு. பெருசா வந்துட்டு போ. அன்னைக்கே சொல்லிட்டேன், தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. உதச்சிட்டு போயிடுவோம். பேசாம ஓர மணில்றி. ஊரே பேசுறது நான் பேசுறேன். என்னடி உனக்கு? அடிச்சு பால்ல காட்டி போடுவேன். பேசாம நில்ல அங்கே. என்ன அவ கூட வெளியே போடுவோம் உனக்கு? இருங்க கதிர் சார், ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. இதுதான் நீங்க கொடுக்கிற மருந்துனா அப்படிப்பட்ட மருந்தே வேணாம். நீங்க கிளம்புங்க முதல்ல ப்ளீஸ். வரேன் சார். சீக்கிரம் கிளம்புங்க சார், இல்ல உங்களை காவு வாங்கிட போறாங்க. ஒரு ஜோசியர் சொல்றதுனால எல்லாமே அப்படியே நடந்துருமா கதிர்? கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். உங்க டிராமாவெல்லாம் இதுல காட்டாதீங்க. ஜோசியர் சொல்றது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்ப அதை வச்சு நீங்க ஒரு ஆட்டம் ஆடுனீங்க பாத்தீங்களா, அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறுத்துமா, ரொம்ப பேசாத. அவரை எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு எடுத்தாலும் அவர் மேலே பஞ்சுக்கிட்டு இருக்க நீ? அண்ணா இப்ப உண்மையை சொல்றேண்ணே.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அப்ப என்ன சொன்னாங்க? உங்க உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட குழந்தை எதுக்குன்னு இருக்கணும்? எதுக்கு இருக்கணுங்கிற? ஏய் கதிரே, திரும்ப திரும்ப ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா சாக எடுத்துருவேன் சொல்லிட்டேன். ஏய், அடிச்சு பல்ல கட்டிடுவோம். வாய பத்திரி போட. அப்படி ஒரு குழந்தைய தேவையில்ல, புரியுதா? ஏண்டி, எங்க அண்ணனை அடிச்சிட்டு நீ குழந்தைய பாத்துக்கணுமா? இவரை மீறி உனக்கு குழந்தை முக்கியமா? ஏய், உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய், நீங்க எல்லாம் மனுஷங்களாடா? ஏண்டா ஏன் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க? சக்தி, சனனி, வாங்க. யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாக்கலாம். பாத்துக்கிட்டே போ. வாங்க. குழந்தை எங்க அண்ணனை விட உனக்கு குழந்தை முக்கியமாடா? கூட்டிட்டு போறேன், போடா. நீ போ உள்ள. போடா. நீ எல்லாம் பெத்த தாயா? போ. சும்மா இரு, பேசுங்க. மண்டே ஓடு. ரவுடி பையன். போமா உள்ள. வாயை மூடுடா. டேய், உன்ன மாதிரி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற ஆளுங்களா விளங்கவே மாட்டாங்க. ஒரு நாள் கேப்பார் இல்லாம கிடக்க போற, அப்ப தெரியும் எங்களோட அருமை. நீ போப்பா உள்ள. என்ன சொல்றதுன்னு என்ன என்ன பேச்சு பேசுறாவ? வாயாடி அடி. சீ, பொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. சார், எதுக்கு சார் இந்த தேவையில்லாத பிரச்சனை? ஏன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்புறீங்க? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கன்னா முதல்ல வெளியே பத்தி விடுங்க. கதிர், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. 3 நாள்ல திருப்பு விழா வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப இதெல்லாம் தேவையா? நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க சார், வாங்க சார், நம்ம போலாம். வாங்க சார். சார் வாங்க சார். பாத்துக்குங்க நீ. ஞானம் சார். மாமா, வீடு நல்லா எலைட்டா இருக்குல்ல?